ஹானஸ்ட் ரிவ்யூ இவங்கெல்லாம் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பாருக்கு வந்து பாருக்குன்ற டாம்க்குமே அந்த ரிப்ளையும் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டாம் ஸ்பேஸ்லன்னு சொல்லும்போது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் ட்ரை பண்ணாலுமே இல்லை நிறைய நியூட்ரல் ஆடியன்ஸ் ட்ரை பண்ணாலுமே எல்லார்கிட்டையும் பாருவால் பேச முடியுமான்னு தெரில. ஆனால் லைன் கிடச்சவங்களுக்கு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் சண்டே ஈவினிங் 6 o'clock அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன். தெரியும் அவங்களும் அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க போல் டாம் ஸ்பேஸு டாம் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாயின் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசுனீங்கன்னா எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா தீபா அப்படிங்கிறவங்க நம்ம சொல்லியிருப்போம். அவங்க வந்து நம்ம அந்த சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் இப்போ தான் போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் போஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறது ஷார்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொல்லியிருப்பேன் ரீசெண்ட் வீடியோஸில். ஸோ அப்போ நான் ரீசெண்டாக போட்ட திருக்குறள் வெஸ் வக்கரம் அப்படின்ற வீடியோவோ அப்புறம் சபரி சேர் போட்டு உட்காந்தது இந்த 2 ஷார்ட்ஸும் வந்து இன்ஸ்டாவில் வந்து விஜய் பாரு ஆர்மி அப்படிங்கிற அவங்க வந்து ஐ மீன் அந்த இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்க விஜய் பாரு அப்படிங்கிறவங்க நம்மளோட அந்த ஷார்ட்ஸை வந்து அவங்களோட இதில் போட்டிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாங்க. நம்மளுமே போய் பார்த்துட்டு அதை பற்றி வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே போய் பார்த்தேன். அவங்க வந்து நம்மளோட அந்த 2 ஷார்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போட்ட ஷார்ட்ஸ்க்கு வந்து லைக்கும் போட்டுட்டு நம்மளோட அந்த 2 ஷார்ட்ஸ் எடுத்து அவங்களோட இதில் போட்டிருக்காங்க ட்விட்டர் ஸ்பேஸில் அது போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த திருக்குறள் விஷயமும் சபரி விஷயமும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவ்வளோ நாள் கழித்து ஷோவே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோடது எடுத்து அவங்க அதில் போட்டிருக்காங்கன்னா நிறைய பாருதீன் ஃபேன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வியூஸும் ஜாஸ்தியாக போச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து சேனலுக்கும் கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பாரு ஆர்மி கூட நம்மளுக்கு கனெக்ட் ஆக ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெர்ரி ஸ்டார் அப்படிங்கிறவரும் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ரெகுலராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்து லைக் போட்டார். அவர் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து ஏன் சேனல் சைட்லேருந்து பாருக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோஸில் சொன்ன அதே பதில் தான் சொன்னேன். ஏன்னா சேனல் நினச்சது வேறு, அங்கே நடந்தது வேறு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக பாரு கேமர் ஆனதுனால சேனல் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோன்றப்போ இல்லை மக்கள் வந்து பாருவை கேமரை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நடந்ததுக்கப்புறம் சேனல் வந்து வச்ச ட்விஸ்ட்டு தான் அந்த ரெட் கார்டு விஷயங்கள்னு சொல்லும் போது அதனால தான் சேனல் பிளான் பண்ணி 1 hour எபிசோடில் ஃபுல்லாக பாருவை வந்து ஆன்டகனிஸ்டாகவே காட்டினாங்க. அதை அப்படியே காமிச்சு சட்டிலாக்கி பாருவை வெளில அனுப்பிச்சிலாம் நினச்சாங்க. பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பாருவை வெளில அனுப்ப முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தப்புறம் பாரு டாப் 2லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அடித்த அந்த அல்ட்ரா உல்டா பெல்ட்டி தான் வந்து அந்த ரெட் கார்டு சேனல் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது இதை நான் எக்ஸ்ப்ளனேஷனாக அவருக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்போது அவர் நிறைய கமெண்ட்ஸ்